Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் 2024 நவம்பர் டிசம்பரில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ட் இயர் 6th செமஸ்டரில் அரியர் சப்ஜெக்டான எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் இருக்க முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். தென் இது வந்து ஓபிஎம் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக 1 இயராக தான் இந்த சப்ஜெக்ட் புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியில் வந்து ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரும் இதுவும் வந்து ஒரே பேப்பராக இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈக்குவலன்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு ஓபிஎம்க்கு தனி கொஸ்டின் கிடையாது. ஓபிஎம் எக்ஸாம் யாரும் எழுத போகிறீங்கன்னா இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், 6th செமஸ்டர் அரிய எழுதுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இதெல்லாம் வந்து எதனா ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. இல்லைனா வந்து அரியர் எக்ஸாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேர் பாஸ் ஆகிட்டீங்க. ஒரு மேக்ஸிமம் கம்மியான பேர் தான் வந்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பவர் ட்ரான்ஸில் தான் ஃபெயில் ஆகிருப்பீங்க. டிஎன்டியும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த எனர்ஜி ஆடிட்டிங் இந்த சப்ஜெக்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா தேரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக தேரி தான். அதனால் மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. நீங்கள் உட்காந்து அந்த 3 மணி நேரமும் எக்ஸாம் எழுதணும். இதை பண்ணாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ ஓரளவுக்கு லிபரலாக தான் பேப்பர் வேலேஷன் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி இருக்கும். 5th யூனிட்டில் மட்டும் தான் டயக்ராம் வரும். 2nd யூனிட்டு அப்புறம் 3rd யூனிட்லேயும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் திரும்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஒவ்வொரு யூனிட்லையுமே நீங்கள் 2 கொஸ்டின் படித்தா கூட இந்த முறை ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறோமோ மேக்ஸிமம் ஒரு 3-4 கொஸ்டின் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் கூட 2 கொஸ்டினாக கூட நான் சொல்கிறேன். அதை நீங்கள் படித்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட் யூனிட்லாம் வந்துன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸாம் கூட 2-3 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உட்காந்து தயவு செஞ்சு புக்கு எடுத்து நீங்கள் படித்தா தான் பாஸ் ஆக முடியும். சும்மா பேப்பர்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சாலாம் பாஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட்டுக்கு யூனிட் வைஸ் நம்ம ஆல்ரெடி 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் வீடியோட எண்டு கார்டில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். 3 மார்க்கும் படிச்சுட்டு போங்க, 14 மார்க்கும் நல்லா படிச்சுட்டு போங்க, நல்லா அட்டன் பண்ணுங்கள், நல்லா பாஸ் ஆகுங்க. ஆல் த பெஸ்ட். அரியர் எக்ஸாம் எழுத போகிறதுன்றதால உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருக்கேன், கம்மியாக தான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த ஸ்டார் லேபிளிங் கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த ஸ்டார் லேபிளிங்னா நம்ம ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் லேபிள் போட்டிருப்பாங்க பார்த்தியா, 2 ஸ்டார் 3 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு. அது எதுக்காக அப்படி பிடிக்கிறாங்கன்றத கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டார் லேபிளிங் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஸ்டார் லேபிளிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்டார் லேபிளிங் எதுக்காக தேவை என்னன்னு சொல்லிட்டு அதை கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டர்லையும் கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி செம்மும் கேட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த ஸ்டார் லேபிளிங் கொஸ்டினாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சேஃப்டி ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து எப்படி நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு 8 பாயிண்ட்டோ 9 பாயிண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேரி கொஸ்டின் தான். நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின், இதுவும் ரொம்ப ஈஸி. ஒரு 3 கொஸ்டின் சேர்ந்த மாதிரி ஒரு கொஸ்டினாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 3 கொஸ்டின்னா தேர்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன், சப்ஜெக்ட் பேர் எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜி கன்சர்வேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்றது எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. மிச்சப்படுத்துகிறாங்க, சிக்கனப்படுத்துறது. எலக்ட்ரிக் எனர்ஜி சிக்கனப்படுத்தினா நம்ம கரண்ட் பில் கம்மியாக வரும். ஸோ அதுதான் இந்த சப்ஜெக்ட்டு. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் இன் ஹவுஸ் ஹோல்டு, வீட்டில் நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸில் வந்து எப்படி நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணலாம். இல்லைனா வந்து கம்யூனிட்டி லெவல், ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின் தனித்தனி கொஸ்டின், ஹவுஸ் ஹோல்டு, இண்டஸ்ட்ரீஸ், கம்யூனிட்டி லெவல். இதை நான் 3 ஒன்று சேர்த்து கொடுத்துட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்டு தான் வரும். ஹவுஸ் ஹோல்டுனா நம்ம கம்மியான லோடு யூஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா பெரிய லோடெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நிறைய மீட்டர், பவர் ஃபேக்டர் மீட்டர்லாம் இருக்கும். அதை வச்சு எப்படி நம்ம வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் காரணத்துக்கு கொண்டும் அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி கொஸ்டின் தான், ஒரு டயக்ராம் கொஸ்டின் கூட கிடையாது. ஸோ இப்போ சொன்ன கொஸ்டினை நீங்கள் ஒரு முறை படித்தா கூட ஞாபகம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டினை மிஸ் பண்ணாமல் படிங்க. செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 5 கொஸ்டின் கூட படிக்க வேணாம். ஸோ பார்ட் ஏ தனியாக வச்சுருக்கேன், இது பார்ட் பியில் மட்டுமே கொடுத்துருக்கேன். எனர்ஜி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட், எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணால் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 5 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மோட்டரில் வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணலாம். அடுத்து 2வது பார்த்தோம்னா
பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எனர்ஜி எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது. மூணாவது பார்த்தோம்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், அதாவது VFDன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி நம்ம வந்து மோட்டரில் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா நாலாவது ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல், இதை யூஸ் பண்ணி எப்படி எனர்ஜியை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறாங்கன்றது. ஃபிஃப்த்து பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் IPFCன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எனர்ஜியை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறது அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் பார்த்தோம்னா நீங்கள் குறிப்பாக இதில் 5மே நல்லா படிக்க முடியலன்னு சொன்னால் கூட 5மே சின்ன சின்ன டயக்ராம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் டெல்டா வரும், VFD, அப்புறம் APFC, இதெல்லாம் டயக்ராம்லாம் வரும். சின்ன சின்ன டயக்ராம் தான் இருக்கும். நீங்கள் இது 5மே படிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் APFC, இந்த கொஸ்டினாச்சும் படிச்சு போங்க. இதுக்கு கூட சேர்த்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டரும் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரும் படிச்சுட்டு போங்க. இந்த 3 கொஸ்டின் படிச்சு போனால் கூட அதில் ஒரு கொஸ்டின் வரும். நான் பார்ட் ஏவை வந்து விட்டுட்டேன் உங்களுக்காக, பார்ட் B தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. அதுவும் இந்த APFC கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க போன செமஸ்டருக்கு முன்னாடி கொஸ்டின்லாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த APFC படிங்க. அடுத்து பார்த்தோம்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் படிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் படிங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்டார்டர் படிங்க. டைம் இருந்துச்சுன்னா அது இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் இது வரைக்கும் அது கேட்கல, அதனால் அதை கூட விட்டுடலாம். ஸோ மீதி இருக்க அந்த 4 படிச்சுக்கோங்க. முக்கியமாக APFCயும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரும் சாஃப்ட் ஸ்டார்டரும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேர்ட் யூனிட். இந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சப்டிவிஷன் எதுவும் இருக்காது, 2வது கொஸ்டினில் சப்டிவிஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கண்ட்ரோலிங் ஆஃப் I² R லாஸ். ஸோ இந்த கொஸ்டினை வந்து கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை இந்த பேப்பர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. இது 3வது செமஸ்டர். ஸோ 2 செமஸ்டர்லையுமே லாஸ்ட் 2 செமஸ்டர்லையுமே இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த I² R லாஸ் கொஸ்டின் படிச்சு போங்க. அப்படி அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குதுன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட்டில் இருக்க இந்த KVR கண்ட்ரோலர் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனர்ஜி கன்சர்வேஷனில் KVR கண்ட்ரோலர், 2வது பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர். இந்த கொஸ்டின் நீங்கள் APFC இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் நீங்கள் ஒரு கொஸ்டினை படிச்சிங்கன்னா ஒன்று செகண்ட் யூனிட்டில் வந்துடும், இல்லை தேர்ட் யூனிட்டில் வந்துடும், இல்லை 2 யூனிட்லையுமே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த APFC கொஸ்டினை படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டிமாண்ட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து மேக்ஸிமம் கேட்டதில்லை. நீங்கள் தேர்ட் யூனிட்டில் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த I² R லாஸ் கொஸ்டின் படிங்க. அப்படியே வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த APFCக்கு படிங்க. 3வது பார்த்தோம்னா இந்த KVR கண்ட்ரோலாக படிச்சிருங்க. ஸோ இதில் APFC படிச்சிட்டிங்கன்னா அது செகண்ட் யூனிட்டில் இல்லைனா தேர்ட் யூனிட்டில் எதனா ஒரு யூனிட்டில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த KVR கண்ட்ரோலரும் I² R லாஸும் படிச்சுட்டா இந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 4th யூனிட்டில் நம்ம 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும், இல்லை 2 கொஸ்டினோட வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த சான்கி டயக்ராம் கொஸ்டினை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி சிங்கிள் லைன் டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இந்த சான்கி டயக்ராமை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு முறை பார்த்துக்கோங்க. 2வது கொஸ்டின் பார்த்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் எனர்ஜி சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எனர்ஜி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர், பவர் ஃபேக்டர் மீட்டர், சிங்க்ரனஸ் மீட்டர், இது போல் வந்து ஒரு 11 மீட்டரோ 10 மீட்டரோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் படிச்சுட்டு என்ன பண்ணணும், வோல்ட்மீட்டர் என்ன பண்ணணும், வோல்டேஜை மெஷர் பண்ணணும், அம்மீட்ரு ஆம்ஸை மெஷர் பண்ணணும், வாட் மீட்டர் பவரை மெஷர் பண்ணணும், பவர் ஃபேக்டர் மீட்டர் என்ன பண்ணணும், பவர் ஃபேக்டரை மெஷர் பண்ணணும். இது போல் அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி எது தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் எனர்ஜி சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த எக்ஸாம்லாம் எனி 4ன்னு கேட்குறேன், எனி 5ன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சான்கி டயக்ராம் விட இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்கலன்னா சான்கி கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பர் இருக்காது, அதனால் சான்கி கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இல்லைனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு இன் எனர்ஜி சிஸ்டம் இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5th யூனிட். இந்த 5th யூனிட்டை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்றது A பார்ட்டு, அடுத்து 2 கொஸ்டின்றது B பார்ட்டு. ஸோ உங்களுக்கு A பார்ட் ஈஸியாக இருந்தால் A படிச்சுக்கோங்க, இல்லை B பார்ட்டு ஈஸியாக இருந்தால் B படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்பிங் சைக்கிளும் பாட்டம் சைக்கிளும் ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த செமஸ்டர் வந்து டாப்பிங் கேட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த செமஸ்டர் வந்து பாட்டமிங் கேட்பாங்க. ஸோ போன செமஸ்டர் வந்து பாட்டமிங் கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி செமஸ்டர் வந்து டாப்பிங் கேட்டாங்க. ஸோ இந்த டாப்பிங் சைக்கிள் பாட்டமிங் சைக்கிள்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். அதனால் இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதனால் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எனக்கு இப்போ டயக்ராம்லாம் போட தெரியாது, நான் எழுதிடுறேன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டேரிஃப் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேரிஃப்னு இருக்கும். இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம சொல்ல வர விஷயம்.
இப்போ வந்து ஓவராலாக நான் வந்து சொல்கிறேன். 5th யூனிட்டில் வந்து இந்த டாப்பிங் பாட்டமிங் 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4th யூனிட்டில் வந்து சான்கி படிச்சுக்கோங்க, அது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சுக்கோங்க, 4 கொஸ்டின் வச்சுக்கலாம். 3rd யூனிட்டில் வந்து கேவிஆர் படிச்சுக்கோங்க, யூபிஎஃப்சி படிச்சுக்கோங்க. 2nd யூனிட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஏபிஎஃப்பி அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 1st யூனிட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் எதை கேட்டாலுமே. ஸோ செலக்டிவாக ஒரு 5-6 கொஸ்டின் படித்தா கூட நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ ஒழுங்காக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், ஃபுல்லாக உட்காந்து பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வந்து பவர் ட்ரான்ஸ்க்கும் கொஸ்டின் போடுறேன். முக்கியமாக இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து யூஸ் ஆகட்டும், அவங்களும் பாஸ் ஆகட்டும். உங்கள் கிளாஸ் குரூப் இருந்தால் அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.